சுமங்கலி கேபிள் விஷனின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது மாதம் ஒன்றுக்கு 150 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை கட்டணம். ஆனால் அரசு கேபிள் வந்த பிறகு 70 ரூபாய் மட்டுமே கட்டணம். விரும்பிய சேனல்களை பார்ப்பதில் இருந்த கட்டுப்பாடுகள் அரசு கேபிள் வந்த பிறகு இவையெல்லாம் தகர்க்கப்பட்டு விட்டதாக உணர்கின்றனர் மக்கள். ஆதிக்க சக்திகளின் பிடியிலிருந்த கேபிள் தொழில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது திரும்பி பார்க்கலாம். 2000ஆம் ஆண்டு தமிழக கேபிள் களத்தில் கால் பதித்தது தயாநிதி மாறனின் SCB எனப்படும் சுமங்கலி கேபிள் விஷன் நிறுவனம். அண்ணனின் சன் டிவி பலம், அரசியல் செல்வாக்கு போன்றவற்றால் தொழில் போட்டியாளர்களை அச்சுறுத்தி தனது சர்வாதிகார ஆளுமையை நிலைநிறுத்தினார் தயாநிதி. SCBக்கு போட்டியாக இருந்த ஹாத்வே, சிட்டி வயர்கள் அரித்து எறியப்பட்டன. பலரது தொழில்நுட்ப உபகரணங்கள் வலுக்கட்டாயமாக பறிமுதல் செய்யப்பட்டன. ஒத்துவராத சிறிய கேபிள் ஆபரேட்டர்கள் மீது பொய் வழக்குகள் பாய்ந்தன. இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து நடுத்தெருவில் நின்ற தொழிலாளர்கள் பலர். அரசு கேபிள் 2011 செப்டம்பர் 2ஆம் தேதி துவங்கக்கூடிய அந்த காலகட்டத்திற்கு முன்பாக கேபிள் டிவி தொழில் என்பது யார் கட்டுப்பாட்டாரை நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக சன் குழுமம் இருந்தது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சன் குழுமத்தால் நிர்ணயிக்கப்படக்கூடிய விநியோகஸ்தர்கள் மூலியமாகவே கேபிள் தொழில் நடத்த முடியும் என்ற ஒரு நிலை இருந்தது. தமிழ்நாடு முழுவதும் கேபிள் டிவி மூலம் மாத கட்டணத்தை வசூல் செய்யக்கூடிய ஆபரேட்டர்கள் சன் டிவி விநியோகஸ்தருக்கு கட்ட வேண்டும். சன் டிவி விநியோகஸ்தர் மூலம் வசூலிக்கக்கூடிய தொகை என்பது ஒரு மாதத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வரை அவர்கள் வசூல் செய்த காலம் உண்டு. விஷுவல் மீடியாவில் வேர்வரப்பி கிளை விரித்து நிற்கும் ஒருவர் அத்துறையின் அமைச்சரானால் என்னவாகும்? அச்சப்பட்டபடியே அதுவும் நடந்தது. 2004ஆம் ஆண்டு வாக்கில் அப்போது நடுநிலையாக செய்தி வழங்கி வந்த ராஜ், விஜய் டிவிக்கான செய்தி சேவை அதிரடியாக நிறுத்தப்பட்டன. யார் எந்த சேனலை பார்க்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் மையமாக இருந்தது சன் குழுமம். அவர்கள் வழங்கும் சேனலை மட்டுமே மக்கள் பார்க்க வேண்டும் என்ற நிலை இருந்து வந்தது. சுமங்கலி கேபிள் விஷன் போட்டு SCB இருந்துங்க. அப்போ எப்படி 150 ரூபா 200 ரூபா 250 ரூபா நோக்கத்துக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அரசு கேபிள்னு வந்ததுனால அம்மாவை அரசு கேபிள்னு போட்டு அறிவிச்சு இது பண்ணதுனால நம்ம கவர்மெண்ட் நல்லா இருக்குது. 70 ரூபா வாங்குகிறோம். 70 ரூபா வாங்கினா 20 ரூபா கவர்மெண்ட் கட்டுறோம். ஆனால் கட்டுறப்ப எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பொதுமக்களுக்கும் பிரச்சனை இல்லை, கேபிள் ஆப்ரேட்டருக்கும் பிரச்சனை இல்லை. அரசு கேபிள் வருவதுக்கு முன்னாடி ஒரு நிர்ணயமில்லாத கட்டணமாக 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா கிராமங்களில் மக்கள்கிட்ட வாங்குறது, ஒரு எந்த ஊருக்கு ஒரு கட்டணம் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது முழு கட்டுப்பாடும் பார்த்தீங்கன்னா இந்த சன் நெட்வொர்க்கு தான் ரொம்ப எல்லா ஊர்லேயும் அவங்க. அதனால் அது யாரும் கேட்க ஆளுநங்களும் அவங்க நிறையா வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அரசு கேபிள் வந்தாவிட்டு இப்போ இந்த கேபிள் கட்டணம் இப்போ குறைஞ்சிருக்கு. போட்டியாக யார் வந்தாலும் அவற்றை சேனல்களின் வரிசையில் பின்னிறுத்தி துல்லியத்தின் தரம் குறைத்து மக்களின் வரவேற்பை கிடைக்காமல் செய்ததில் மாறன் சகோதரர்களின் பங்கு மகத்தானது. 2011 ஆட்சி கட்டிலில் அமர்ந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த நிலையை மாற்ற முடங்கி கிடந்த அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு புத்துயிர் அளித்தார். அதன் பயனாக இன்று 70 ரூபாய் கட்டணத்தில் 100க்கும் மேற்பட்ட சேனல்களை எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் மக்கள் கண்டுகளிக்கின்றனர். தனியார்கிட்ட இருக்கும்போது 130 ரூபா வாங்கினாங்க, சேனல் கம்மியாக தான் தெரிஞ்சிச்சு. அரசு இப்போ வழங்குது 70 ரூபாய்க்கு நிறைய சேனல் தெரியுது, நல்லா இருக்குது. கேபிள் டிவி நடத்திட்டு இருக்கும்போது தமிழ்நாடு பொருள் எல்லா பக்கமுமே ரொம்ப அவங்களால ரொம்ப இடைஞ்சல். கேபிள் டிவி நடத்திருக்கவங்களுக்கு அதனால் வசூல் பண்ண முடியாமல் நிறைய பேர் குடும்பமே சீரழிஞ்சு போச்சு. அதனால் ஆனால் சன் நெட்வொர்க்குனால ஏழப்பட்ட மக்கள் யாரும் கேபிள் டிவி பார்த்த மாதிரி இல்லை. அது அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு தான் பிரயோஜனம். அது நடத்தின யாருக்குமே சன் டிவியோட லிங்க் வாங்கி நடத்தின யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் இப்போ அம்மா இதில் கேபிள் டிவி அரசு கேபிள் டிவி ஆக்குனது ரொம்ப ஏழைத்தர மக்கள் கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக, எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்குது. தனியார் கேபிள் நிறுவன உரிமையாளர்கள்ட்ட இருந்து மக்கள் கனெக்ஷன் வாங்கணும். அப்படி வாங்கும்போது அந்த தனியார் கனெக்ஷன் உரிமையாளர்களை பல்வேறு தனியார் நிறுவனங்கள், அதாவது தொலைக்காட்சி ஒளிபரப்பு பண்ணக்கூடிய மிகப்பெரிய தனியார் நிறுவனங்கள் அவர்களது சேனல்களை வலுக்கட்டாயமாக மக்களை பார்க்க வைப்பதற்காக திணிக்கப்பட்டாங்க. அவங்க எதை ஒளிபரப்புறாங்களோ அதைத்தான் பொதுமக்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருந்தது. ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வரை சுருட்டிய ஆதிக்க சக்திகளிடம் மீண்டும் ஒருமுறை கேபிள் நிறுவனம் சென்றுவிடக்கூடாது என்பதே
அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பு.